பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்களின் வாரிசுலாகிய உங்கள் அனைவரையுமே இன்றைய மாலை நேரத்தில் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாரிசாக உங்கள் அனைவரும் இந்த இடத்துல பார்க்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் நேற்று இரவுல இருந்து அண்ணன் கூட இருக்கக்கூடியது நம்மளுடைய தலைவர் முக்குளத்தோர் இனத்தின் பாதுகாவலர் டாக்டர் இசைராஜா தேவர் கூட நேற்று இரவுல இருந்து இருக்கக்கூடியது. ஒரு முக்கியமான காரணனால என்னால் இருக்க முடியல. இன்று இந்த தேனி மாவட்டத்தில் நம்மளுடைய உரிமை மீட்பு மாநாடு என்பதை விட இந்த மக்களின் உண்மையான உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவரின் கீழ் நாம் இங்கே கூடியிருப்பதுதான் உண்மை. ஏன்னா இந்த முக்குளத்தோர் இனம் வந்து எப்பொழுதுமே ஒரே ஒரு விஷயத்த நாட்டிற்காக அதிக உயிர் தியாகம் செய்த ஒரு உன்னதமான இனம் என்பது நம்மளுடைய முக்குளத்தோர் இனம். அன்று ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு இந்திய ராணுவத்தில் இந்திய நாட்டின் காப்பாற்றுக்காக அதிக இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தோம். இன்று இந்த முக்குளத்தோர் இனத்தை பாதுகாப்பதற்காக இந்த முக்குளத்தோர் இனத்திற்காக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சிப்ப சம்பளமாக இருக்கக்கூடிய நம்முடைய நிறுவன தலைவர் பசும்பொன் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் டாக்டர் இசைராஜா தேவர் தலைமையில் மாபெரும் இளைஞர்கள் படை ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த படைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக காலகாலமாக முக்குளத்தோருக்கும் வேளாண் சமுதாயத்துக்கும் நட்பாக இருப்பது போல் என்றும் இசைராஜா தேவருடைய வளர்ச்சிக்கும் இசைராஜா தேவர் வந்து சட்டமன்றத்தை செல்வதற்கும் பந்தராஜாவின் நாங்கள் உறுதியாக இருப்போம். தற்போது நடக்கக்கூடிய தமிழகத்தில் நடக்கும் சூழ்நிலை நம்ம கூட இருக்கக்கூடிய தமிழ் குடிகளை பிரித்து அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல தேவருக்கும் வெள்ளாளருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா இரண்டு சமூகம் பிளவுபற்ற கூடாது. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல நானும் இசைராஜாவும் ரொம்ப கண்ணியமா இருக்கும். எந்த இடத்துல நம்ம பிரச்சனை வரக்கூடாது, எந்த இடத்துல நம்ம மக்களுக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் வந்துவிடக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட்ல நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இளைஞருடைய எதிர்காலம், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எங்க கையில இருக்குன்னு நல்லாவே தெரியும். இன்னைக்கு இந்த முக்குளத்தோர்ல எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்களுக்கு பஞ்சமில்லாத சமூகம். ஆனால் இந்த மக்கள் மீது அதிக அக்கறை உள்ள தலைவர்கள் யார்? அதுதான் இங்க கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம வீட்டு ஒரு பொம்பளை பிள்ளை பாதுகாப்பாக சென்று வர வேண்டும்னா அதற்கு முதல் ஆளாக முன் வருபவர் நமது அண்ணன் டாக்டர் இசைராஜா தேவர் தான். மாற்று கருத்தே கிடையாது. எது முக்குளத்தோர் சமுதாய பெண்கள் மட்டுமில்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த பெண் பிள்ளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். ஏன்னா இங்க நாடக காதல் கும்பல் நிறைய பேர் சுத்த ஆரம்பிச்சுட்டான். பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல வாவுசி போட்டோவும் வச்சுக்கிடுவோம், தேவர் போட்டோவும் வச்சுக்கிடுவோம். ஆனா உண்மையில அந்த எண்ணமா இருக்க மாட்டான். நம்ம அந்த பொம்பளை பிள்ளைகளை பிடிக்கணும்ன்றது ஒரு கூட்டாளி. இது இதை என்னை விட அதிகமா பேசுது அண்ணன் இசைராஜா தேவர் தான். அதே போல நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய சமுதாய தொழிலதிபர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒரு அரசு வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு தொழில் பண்ணிட்டு போய் அங்கே நிம்மதியா இருக்க முடியாது. போய் பிசிஆர் வழக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீங்க எங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? டொனேஷன் கொடுக்காட்டி உங்க மேல பிசிஆர் வழக்கு. இப்படி நிறைய இடத்துல நடக்கு. இதற்கெல்லாம் சவுக்கு மேலே அடிக்கிறதுக்கு தான் இசைராஜா தேவரும் பந்தராஜாவும் இணைந்த கையாளுகிறோம். எங்கள் களம் எங்கள் இனத்தை அழிப்பவர்களுக்கு எதிரான களம், எங்கள் சமுதாயத்தை ஒன்று திரட்டக்கூடிய களம். நீங்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான்.
இன்னைக்கு நம்ம கோடி கலைகிறது இல்லை. ஒட்டுமொத்த அரசியலும் முக்குளத்தோர் ஓட்டு வேணும் என்றால் அது அண்ணன் இசைக்கராஜ தேவர் நினைத்தால் மட்டும்தான் முடியும் என்று அரசியல்வாதிகளுக்கு உணர்த்தணும். நம்ம தேனி தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், இல்லாட்டி இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அவங்களாம் நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், முக்குளத்தோர் சமுதாயத்தையோ இல்ல வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் நம்ம சமுதாயம் பாதிக்கப்படும் போது, நம்ம வீட்டு பெண்கள் பாதிக்கப்படும் போது, நம்ம வீட்டு இளைஞர்கள் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்யும் போது ஒரு பய வாயை திறக்க மாட்டான். வாயை திறக்கணும்னு நினைச்சா அது இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய களத்தில் இருந்து களமாடக்கூடிய எங்களை மாதிரி போராளிகள், எங்களை மாதிரி தலைவர்கள், இசைக்கராஜா தேவர் போல தலைவர்கள் தான் உங்களுக்காக களமாட முடியும். இதை நான் ஏன் உணர்ந்தேன்னா, இன்னைக்கு சமூக வலைதளங்களா இந்த சமூகத்தின் மீது அதிகமாக ஒருத்தர் விமர்சிக்கணும்னா அவன் கண்ணில் தெரிஞ்ச ஒரே பேரு இசைக்கராஜ தேவர். இவரை மட்டும் நம்ம அடக்கிட்டோம், இவரை மட்டும் இந்த சமுதாயத்தை விட்டு விரட்டிட்டோம்னா இதுக்கப்புறம் இளைஞர்கள் ஒண்ணு சேர மாட்டான் அப்படின்னு என்னத்தான் எதிரிகள் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. நாங்களாம் ஜெயில இருக்கும்போது பேசுவோம். ஏன்னா எப்படி இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக எத்தனையோ முக்குளத்தோர் சமுதாயம் தன் உடல் குடும்பம் அத்தனை இழந்துட்டு நாட்டுக்காக போராடினாங்க, அதே போல் எந்த இடத்தையும் இந்த முக்குளத்தோர் சமுதாயம் எவருக்கும் இழைத்தவர்கள் இல்லை. என் முக்குளத்தோர் சமுதாயம் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கள போராளிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயத்தின் கள போராளிகளுக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய ஒரே நபர் நான் சொல்ல நமது அண்ணன் இசைக்கராஜ தேவர் தான் என்பதை எந்த இடத்திலும் அசைக்க முடியாத ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஏன்னா நாங்க சிறையில் இருந்தனால சொல்லுவேன். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ தலைவர் இருக்காங்க. ஒரு போராட்டம், ஒரு வழக்கு விழுந்துரும், ஒரு சிறை என்றால் பயப்படுவாங்க. அதை விட தேர்தல் வருகிறது, எந்த வித ஒரு சமுதாயத்தோட ஓட்டம் நமக்கு இல்லாம பெயரக்கூடாதுன்னு நினைத்து எந்த ஒரு சமூகத்தையும் விமர்சிக்க வேண்டாம். நம்ம சமூகத்துக்காக வெளிப்படையா பேசக்கூடாது. இன்னைக்கு தயங்குகின்ற காலத்தில் எனக்கு அரசியல் என்பது வேறு, என் சமுதாய மக்கள் மட்டும்தான் எனக்கு முக்கியம், என் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பும் நீதியும் கிடைக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சமூகத்தையும் எதிர்க்கக்கூடிய ஒரே உன்னதமான தலைவரை கீழே நீங்க எல்லாம் ஒளி சேர்ந்திருக்கீங்க. இப்ப ஒளி சேர்ந்திருக்கிற கூட்டம் எந்த தலைமைக்கும் எந்த இனத்திற்கும் அடமாகம் போகாத, அரசியல்வாதிக்கு அடங்காத ஒரே தலைமைக்கு நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. அந்த தலைவர் தான் இசைக்கராஜ தேவர். ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ரொம்ப பெரும் மதிப்பும் மரியாதை வச்சிருந்தாங்க. ஐயாவை போல் ஒரு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் எவரும் இல்லை என்று. அதே போல இசைக்கராஜா தேவர் மேல இந்த பந்தல் பெருமதிப்பு வச்சிருக்க காரணம் இந்த முக்குளத்திற்கு போல் இந்த முக்குளத்தினுடைய பாதிப்பு என்றால் நேரம் நாள் பார்க்காமல் உடனடியாக களத்துக்கு வரக்கூடியவர், உடனடியாக எதிரிகளுக்கு சிப்ப சொப்பனமாக விளங்கக்கூடியவர், ஆட்சியாளர்களுக்கு பயத்தை காட்டக்கூடியவர் தான் இசைக்கராஜ தேவர், உங்கள் உன்னதமான தலைவர். நான் மீண்டும் மீண்டும் இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நீங்க இங்க கூடி கலைவது அல்ல. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய அடையாளத்துக்கான தேர்தல், உங்களுடைய அங்கீகாரத்துக்கான தேர்தல், உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கான தேர்தல். அந்த தேர்தல் 500 ரூபாய் கிடையாது. இப்போ 1000 ரூபாய் 2000 ரூபாய் எந்த ரூபானாலும் நடமாடும், எவ்வளவு ரூபானாலும் கொடுப்போம். நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். எங்களுடைய அண்ணன், எங்களுடைய தலைவர் யாரை பார்த்து கை நீட்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு என்பதை மட்டும்தான் நீங்க சொல்லணும். இல்லை என்றால் எங்கள் அண்ணன் இசைக்கராஜ தேவர் யாரும் இங்க போடி தூர நிப்பாட்டுறாங்க, யாரும் இங்க தேடி தூர நிப்பாட்டுறாங்க, அவங்களுக்கு தான் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் ஓட்டு வங்கி என்பதை நீங்கள் உணர்த்தணும்.
உணர்த்துவீங்களா? அம்மா உணர்த்துவீங்களா? தாய்மார்கள் கத்தி சொல்லுங்க. இங்க உள்ளுக்குள்ள நிறைய உளவுத்துறை இருக்கும், கத்துங்க. இசைக்கு ராஜா தேவருக்கு உங்களோட சப்போர்ட் உண்டா? இங்க உள்ள சப்போர்ட் மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துக்கு வராம இந்த திமுக, அண்ணா திமுக, பிஜேபி இருக்கக்கூடிய முக்குளத்திலும் சொல்ல சொல்லுங்க. நாளைக்கு அவன் மேலே பிசிஎல் வழக்கு விழுந்துச்சுன்னா இதே பிஎம்டி தான் வரணும். பிஜேபி காரன் வர மாட்டான், திமுக காரன் வர மாட்டான், அண்ணா திமுக காரன் வர மாட்டான். ஆனா இவங்க எல்லாருமே இந்த உங்களோட ஓட்டுக்காக எங்கிட்ட தேடி வரணும்னா உங்களோட கைதான் இருக்கு. உங்களோட கையோட வலிமை தான் இந்த சமூகத்தோட வலிமையாக இருக்கு. இந்த போடி தொகுதியில, இந்த தேனி மாவட்டத்தில் முக்குளத்தோட ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தும் நம்ம சமூகத்தின் அடையாளத்தோடு நம்மளுடைய சமூகத்தின் ஓட்டை வாங்கி வெற்றி பெற்ற யாராட்டம் சட்டமன்றத்தில் போய் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய திருவுருவ சிலைக்கு தமிழக முதல்வர் வந்து மாலை இடன்னு சொல்லியிருக்காங்களா? எங்க பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய குரு பூஜை தேனி மாவட்டத்தில் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்காம மறுக்கிறாங்க என்பதை சொல்லியிருக்காங்களா? ஒரு சாதி அடையாளத்தோடு சாதி மக்களின் பலத்தோடு எவன் ஒருவன் சட்டசபைக்கு செல்கிறானோ, எவன் ஒருவன் நாடாளுமன்றத்துக்கு செல்கிறானோ அவனால மட்டும்தான் உங்களுடைய வேதனையும் உங்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. திமுக வேட்டி கட்டினவங்க சரி, அண்ணா திமுக வேட்டி கட்டினவங்களும் சரி, பிஜேபி வேட்டி கட்டினவங்களும் சரி, அவங்க எல்லாருமே அவங்க கட்சி சார்ந்துதான் பேச முடியும். நம்மளுடைய சமூகம் சார்ந்து பேசக்கூடிய ஒரே நபர் நம்மளுடைய அண்ணன் இசைக்கு ராஜா தேவர் மட்டும்தான். ஏன்னா அவர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வீட்டில் வாழ்ந்தவர். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்களுக்கு கிடைக்காம இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு தேர்தலும் வரும், ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குறுதியை நம்ம டிஎன்டி பத்தி சொல்லுவாங்க. டிஎன்டி நிறைவேற்றி தாரேன், முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு என்ன வேணும்னு. இன்னைக்கும் நம்ம சமூக வலைதளங்களா முக்குளத்தோர் சமுதாயத்தை எவ்வளவோ பேசுவோம். ஆனா நம்மளுடைய கல்லர், மரவர், அகமுடையார் சமூகத்தை இருந்து எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு படித்து இன்னைக்கு நீதிபதியாகவும், அரசு அதிகாரியாகவும், காவல்துறையில் உயர்ந்த அதிகாரியாகவும், ராணுவத்தில் உயர்ந்த அதிகாரி இருக்காங்க. ஆனா அவெல்லாம் கஷ்டப்பட்டு மேல போனா இவங்க இன்னைக்கு சமூக வலைத்தளம் என்ன சொல்லுவாங்க? களவாணி பையங்க அப்படி சொல்லுதானோ. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்த்து களமாடக்கூடிய ஒரே இசைக்கு ராஜா தேவர் மட்டும்தான். வரலாற்று ரீதியாக நாங்கள் அழிக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொருத்தனையும் வாயை அடிச்சு உடைக்கக்கூடியவர். இன்னொருத்தன் புதுசா இருக்கான், தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் படத்தை வச்சுட்டு ஊரையே ஏமாத்தி கலைதான். அவன் நினைக்கிறான் திருச்சியில வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடி இருக்கு அப்படின்ட்டு. எவ்வளவு கூட்டம் கூடினாலும் உணர்வுள்ள மறவர்கள், கல்லர்கள் கூட்டம் கூடினால் எவ்வளவு பெரிய கூட்டமும் கலைஞ்சு ஓடும் என்பதை வருகின்ற தேர்தலை நீங்க உணர்த்தணும். எங்களுடைய பசங்களுக்கு நான் ஒன்றுதான் சொல்றேன், என் வேளாளர் சமுதாயம் எந்த இடத்திலும் கலப்பில வந்துடக்கூடாது, எந்த இடத்திலும் இன்னொரு சமுதாயத்துக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது என்றும் இந்த முக்குளத்தோர் சமுதாயமும் இந்த வேளாளர் சமுதாயமும் இனப்பிரியால அண்ணன் தம்பியா, பங்காளியா, மாம மச்சானா இருக்க வேண்டும். நான் போன மாதம் ஒரு திருச்சி பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காண்டி போயிருந்தேன். அப்ப என்னுடைய கார் வந்து இரவு நேரத்தில் பிரேக் டவுன் ஆகிட்டு, அப்போ தேவர் கொடி போட்டு ஒரு கார் ஸ்பீடாக போகுது. இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. தேவர் கொடி போட்டு ஒரு கார் ஸ்பீடாக போகுது. இந்த பந்தல் பின்னாடி என் பேரை பார்த்துட்டு கார் ரிவர்ஸ் வருது. ரிவர்ஸ் வந்த உடனே ஆனால் என்னென்ன ஆச்சு அப்படின்னா, இல்லைப்பா கார் பிரேக் டவுனு, இன்னொரு காரு பொறுப்பாளர் கொண்டு வராங்க, ஒன்றும் பிரச்சனை நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டேன். இல்லைன்னா உங்களை ஒத்தையில விட்டுட்டு போக முடியாதுண்ணா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவும் பொறுப்பாளர் வந்துடுவாங்க அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இசைக்கு ராஜா தேவர் வீடியோவை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் எல்லாருமே
பந்தல்ராஜ் அண்ணனுக்கு பக்கபலமா இருக்கும். எப்படி எங்கள் இசைக்கராஜ தேவரை நாங்கள் விரும்புகிறோமோ அதே போல் அண்ணன் பந்தல்ராஜை விரும்புகிறோம். அந்த கொடிப்பட்ட வந்த காரு நம்ம பிஎம்டி கிடையாது. இன்னைக்கு முக்குளத்தோர்கள் யார் யார் கொடி கட்டி போறாங்களோ அத்தனை பேரும் மறைமுகமாக நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் இசைக்கராஜ தேவர். நம்ம அமைப்புல இருந்தாலும் இல்லைனாலும் இந்த முக்குளத்தோருக்காக தன்னை உயிர் கூட பெருசா மதிக்காமல், குடும்பத்தை மதிக்காமல், என் சமுதாயம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, என் சமுதாயத்துக்கு உரிய நீதி வேண்டும் என்று அரசாங்கத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய எந்த அரசியல் கட்சியிலும் தன்னை அடமான வைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே முக்குளத்தோரின் போராளி அண்ணன் இசைக்கராஜ தேவர் என்பதால் இந்த இடத்தை உங்களோட பதிவு பண்றேன். நிறைய பேர் சொல்லுவான், என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன நீங்க இசைக்கராஜ தேவரை ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்க அப்படின்ட்டு. ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடிய போராளிகளை புகழ்ந்து பேசினால் மட்டும்தான் அந்த போராளிக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான அந்தஸ்து. நாங்களா ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கோம், நிம்மதியான தூக்கம் கிடையாது. எங்க குடும்பத்துல போய் எங்க பிள்ளைகளை எப்ப பார்க்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு விடிந்ததுல இருந்து மோஸ்ட்லி எங்களோட தூக்கம் வந்து என்னன்னா எங்களுடைய காரோட பயணம் மட்டும்தான். நாங்க ரூம்ல கூட தூங்க மாட்டோம், வீட்டில் போய் தூங்க மாட்டோம். இங்க இருந்து தேனி போறோமா, திருநெல்வேலி போறோமா, சென்னை போறோமா, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய வள்ளிநாயகம் அண்ணனோட ஐடியா பார்த்தா தெரியும் இசைக்கராஜ தேவர் எங்கெல்லாம் போயிட்டு இருக்காருன்னு. ஏன்னா நாங்க சம்பாதிச்சது இசை வள்ளிநாயகம், நம்மளுடைய தம்பி மணி மாறன் போல உண்மையான கள போராளிகள், சமூகத்தை நேசிக்கக்கூடிய உண்மையான கள போராளிகள் தான் நாங்க சம்பாதிச்சிருக்கோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் உங்கள் குடும்பத்திற்காக, அண்ணன் இசைக்கராஜ தேவர்கிட்ட இருக்கிற பணம் இந்த இனத்திற்காக, இந்த எதிர்கால தலைமுறைகளுக்காக. அவருடைய கருத்தை நீங்க வலுப்படுத்தணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேரு பார்க்க வராங்க, எத்தனை கல்யாண வீட்டுக்கு போறோம், எத்தனை சுப நிகழ்ச்சிக்கு போறோம், எத்தனை இடத்துல இந்த முக்குளத்தோர் சமுதாயம் பாதிக்கப்படுறாங்க என்பதா எந்த அரசு அதிகாரிக்கும் தெரியாது, ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிக்கும் தெரியாது. இந்த சமுதாயத்தை நேசிக்கக்கூடிய உண்மையான சமுதாய தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த முக்குளத்தோர் சமுதாயம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறது என்று. ஒரே காரணம், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதி ஏதோ ஒரு இடத்துல முக்குளத்தோருக்கு மட்டும் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர், ஏதோ ஒரு இடத்துல ஐயா தேவர் போட்டோ போட்டுருவான், தேவர் சிலைக்கு போய் மாலை போட்டுருவான், போட்டுட்டு நானும் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன் அப்படின்னு நாடகம் நடிச்சுட்டு போயிருவான். நம்மளுடைய சமுதாயம் பாதிக்கப்படும் போது எந்த அரசியல்வாதியும் வரமாட்டான். உங்களுக்கு யாராவது அரசியல்வாதி வந்திருக்கா? நம்ம சமுதாயம் பாதிக்கப்படும் போது நம்ம சமூகத்தை சார்ந்த வரக்கூடிய ஒரே நபர் இசைக்கராஜ தேவர் மட்டும்தான். இந்த ஒரு நல்ல இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம், இங்க கூடி இருக்க கூட்டம் இது கூட்டம் இல்ல, இங்க கூடி இருக்க கூட்டத்தோட வெளிப்பாடுதான் நாளை அரசியல் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒட்டுமொத்த முக்குளத்தோரின் அதிகாரமாக நீங்க அமரக்கூடிய ஒரே அண்ணன் டாக்டர் இசைக்கராஜ தேவர் என்பதை கூறிக்கொண்டு, இசைக்கராஜ தேவரை வந்து ஒரு காவல்துறையோ ஒரு அரசு அதிகாரியோ எளிதாக இடை போட முடியாத காரணம் முன்னாடி இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, எங்களுக்கு இரு பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சக்தி. உங்களுடைய சக்தி இன்னும் பலமா இருக்கணும். என்னோட தாய்மார்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தாய்மார்கள் நீங்க வீட்டுல போய் உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுடைய பிள்ளைகிட்ட நீங்க சொல்லுங்க, எந்த கட்சியில இருந்தாலும் அண்ணன் இசைக்கராஜ தேவருக்கு தான் நீ முழுமையாக செயல்பட வேண்டும் என்பதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்க குலத்தோட குல விளக்கு தான் தாய்க்குலம். நீங்க இந்த மகளிருக்காக தான் நாங்க ஒவ்வொரு மேடையும் கத்துறோம். கலப்பின வந்துடக்கூடாது, எங்கள் வீட்டு தங்கையே அக்காவே நீ எந்த இடத்தையும் ஒருத்தன் நம்ம முக்குளத்தோடு சொல்லிட்டு உன்ட்ட பேசுவோம், பேஸ்புக்ல பேசுவோம், எவனுக்கு நீ பேசுறாரா? ஏன்னா இங்கு நம்மளுடைய சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிறைய பேர் கங்கணம் கட்டி கலையலாம். அவனுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய பதில், எங்களுடைய சமூகத்தை சார்ந்த இளைஞன், எங்களுடைய சமூகத்தை சார்ந்த தலைவர் அவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் செல்வோம் என்பதை
கூறிக்கொண்டு இந்த அருமையான நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரர் டாக்டர் இசைராஜா தேவர் அவர்களுக்கும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய PMT நிர்வாகி அவர்களுக்கும் என்றும் தூங்காமல் எங்க அண்ணன் இசைராஜா தேவருக்கு உடனோடு பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் கள போராளிகள் வள்ளிநாயன மடசாமியன சங்கரன எல்லாத்துக்கும் நன்றி கூறி என்னோட தாய் குலத்திற்கும் என்னோட இளைஞர்களுக்கும் இந்த முக்குளத்தின் சமுதாயத்தின் மூத்த பெரியவர்களுக்கும் நன்றி கூறி வணங்குகிறேன்.